ஒவ்வொருத்தரும் குடும்பம்னு இருக்குது, ஒரு வீடுன்னு இருக்குது, ஒரு குழந்தைகள் இருக்காங்க, பொருள் கொடுக்கப்பட்டிருக்கு, உங்களுடைய பெற்றோர் இருக்காங்க, சகோதரர்கள் இருக்காங்க, மனைவி இருக்காங்க, ஏன்னா அவங்களுடைய தாயார் தகப்பனார் இருப்பாங்க. இவங்களாம் நியாயமாக வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? இதெல்லாம் விட்டுட்டு நான் ஊருக்கு உபதேசம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பான்மை மக்கள் நான் சோஷியல் சர்வீஸ் பண்ண போகிறேன். இங்கே வீட்டில் ஒரு வேலையும் பண்ணுறது கிடையாது. வீட்டில் தேவைக்கு கஷ்டத்தில் இருப்பாங்க, நான் வெளியில் போய் அவங்களுக்கு உதவியாக பெருமைக்காக. வீட்டில் ஒரு வேலை குனிஞ்சு நிமிர்ந்து செய்கிறது கிடையாது, உதவியாக இருக்கிறது கிடையாது. ஆனால் வெளியே போய் எக்ஸசைஸ் பண்ண போகிறேன், நான் வாக்கிங் போகிறேன் அப்படிலாம் போயிட்டுருக்கோம். இது எந்த இடத்துல எனக்கு ஏற்றுக்குவோம்? நம்ம வீட்டில் நம்ம பல வேலைகள் இருக்குது, அது மனைவி மட்டும் தான் பார்க்கணும், இவங்க இந்த வேலை தான் பண்ண நினச்சிட்டு இருக்கிறோம். ஒரு சூழ்நிலை உருவாகும் போது ஒரு குனிய மாட்டேன், அதை எடுத்து வைக்க மாட்டேன். ஆனால் வெளியில் போய் நான் எக்ஸசைஸ் பண்ண போகிறேன், வாக்கிங் போக போகிறேன், அதாவது சோஷியல் ஒர்க் பண்ண போகிறேன். இப்படி எல்லாம் நம்ம அநியாயம் பண்ணிகிட்ருக்கோம். முதல்ல குடும்பத்தில் சமாதானம் வேணும், நியாயத்தோட வாழணும், யாரை பற்றி குற்றம் வரக்கூடாது. எல்லாருக்கும் நம்முடைய கடமையை இறைவனை பொறுத்தவரை செய்யணும் மொழியே அவங்ககிட்ட பிரதிபலனை பார்த்துடக்கூடாது. அது பெற்றவங்க இருந்தாலும் சரி, மனைவி சரி, பிள்ளைங்களாலும் சரி, அதில் பாகுபாடு பார்த்துக்கூடாது. எந்தெந்த சூழ்நிலை எப்படி அமைக்கப்படுதோ அதில் இறைவனை பொறுத்தத்தை நாடி மட்டுமே நம்ம அப்படி இருக்கிறோமா? அதுலேயும் பிள்ளைங்கள்ட்ட கூட வந்து நம்ம பிடிச்ச பிள்ளைங்க, பிடிக்காத பிள்ளைங்க, இது அப்பா பிள்ளை, இது அம்மா பிள்ளை, இது என் பிள்ளை என்ன மாதிரி இருக்குது, சந்தோஷமாக இருக்கும்போது நல்லபடியாக இருக்கும்போது கொஞ்சம் அது குறும்பச்சு ஓம்பளை ஒன்றமா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கோம். முரண்பட்ட வாழ்க்கை, முரண்பட்ட பேச்சு, குடும்பத்திலே பிரிவில் ஏற்பட்டும் குழப்பத்தை உண்டாகிட்டு இருக்கோம். இதெல்லாம் சீர்திருத்தத்துக்காக இந்த வேதம் நியாயம் ஓடுறீங்க. யார் தப்பு பண்ணாலும் தப்பு பண்ணது தப்பு தான், மன்னிச்சிருக்கு, அது குற்றமாக்கிற வேண்டாம். மன்னிக்கிறதுக்காகவே குரான், ஆனால் யாரை மன்னிக்க முடியாது. இப்பயும் மனசில் நமக்கு பிடிக்காத இருக்கான்னு சொன்னால் நம்ம மன்னிக்கவே மாட்டேன்ற அளவுக்கு நம்மகிட்ட வரம்பு மீறிய அந்த குணம் இருக்குது. இதெல்லாம் தான் நம்ம நன்மைக்கு தடையாக இருக்குது. இன்றைக்கி நம்ம கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில் நம்ம சில பேரை பகமையாகவும் விருப்பம் வச்சுருக்கிறோம், மன்னிக்கவே முடியாது, அதை மறக்கவும் முடியாது. அது எப்படி மறக்க முடியாதுனால அப்படி ஒரு வார்த்தை பேசிட்டாங்க, அப்படி ஒரு சேலை செஞ்சுட்டாங்க. இப்படிப்பட்ட சைத்தானுடைய குணம் இருப்பதன் காரணமாக நன்மைகள் தடையாக இருக்குது நமக்கு. ஏன்னா எண்ணம் பார்த்துட்டான், இந்த எண்ணம் தப்பு, அல்லது பழிவாங்கிற குணம் இருக்குது. நாளைக்கு எனக்கு ஒரு வேலை அருளை கொண்டும் பொருளை கொண்டு நான் உயர்த்தப்பட்டால் இவங்களை இப்படி பழி தீர்ப்பேன், இப்படி ஒரு கேள்வி கேட்பேன். இவங்கள்ட்ட வாழ்ந்து காட்டணும், வாழ்ந்து காட்டுறதுக்காக கிடையாது வேதம். வாழ்ந்து வரவும், குரானுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து வரவும். நீங்கள் வாழ்ந்து காமிக்க வேணாம், நானும் வாழ்ந்து காட்டணும்னு உணர்ச்சியில் போக வேண்டாம். ஆரம்பமே தடை தான் உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு பொருளை விரிவாக்கப்பட்டால், நம்ம எல்லாத்துக்கும் பொருளை விரிவாக்கப்பட்டால் எந்த அளவுக்கு நம்ம அநியாயம் பண்ண போகிறோம் அவனுக்கு தெரியும், நமக்கு தெரியாது. தன் அடியாரின் பாவங்களை அவன் அறிந்திருப்பதே போதுமானதாகும். ஏன் நமக்கு தெரிய மாட்டேங்குது சூழ்நிலை மாறி போகும்போது நம்ம எப்படி போகிறோன்ட்டு. நேற்று நான் இருந்த மாதிரி இருந்துச்சு, நீங்கள் பணம் வந்துருச்சு, மனசு பதற ஆரம்பிக்குது, மனசு சுருங்க ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி வந்தால் கொடுக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தோம், அவங்களுக்குலாம் இவங்களும் நினச்சிட்டு பணம் வந்ததுக்கும் பணம் கூட மாறி போகுது.